சந்தோஷமாக இருப்பவர்கள் ரகசியமாக 7 விஷயங்களை செய்கிறார்கள். சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் இன் தமிழ். நண்பர்களே, ஒரு கேள்வி. நீங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது இப்படி யோசித்திருக்கிறீர்களா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? அவன் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறானே, அவனுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகிறது? உண்மையில் சந்தோஷமாக இருப்பவர்கள் பிரச்சனைகளே இல்லை என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கு நம்மை போலவே கஷ்டங்கள் இருக்கும், கடன் இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரே வித்தியாசம், அவர்கள் பிரச்சனைகளை பார்க்கும் விதம் வேறு. சைக்காலஜி சொல்லும் ஒரு உண்மை என்னவென்றால், சந்தோஷம் என்பது சூழ்நிலையால் வருவது இல்லை, அது ஒரு பழக்கம். அதனால் இன்று எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர்கள் ரகசியமாக கடைபிடிக்கும் 7 பழக்கங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கடைசி பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. பாயிண்ட் 1. அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டார்கள். நண்பர்களே, மழை பெய்வதை நம்மால் நிறுத்த முடியுமா? முடியாது. அதேபோல் மற்றவர்களை என்ன பேசுகிறார்கள் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் பேசிய பிறகு நாம் எப்படி ரியாக்ட் செய்கிறோம் என்பதை மட்டும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். சைக்காலஜியில் இதை சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்கிறார்கள். சந்தோஷமாக இருப்பவர்கள் தங்களால் மாற்ற முடியாத விஷயங்களுக்காக இரவு முழுவதும் தூக்கத்தை கெடுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கேட்பார்கள், இதை என்னால் மாற்ற முடியுமா? முடிந்தால் செய்கிறார்கள், முடியாவிட்டால் விட்டுவிடுகிறார்கள். இந்த ஒரு பழக்கம் அவர்களின் மன அமைதியை பாதுகாக்கிறது. பாயிண்ட் 2. அவர்கள் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட மாட்டார்கள். இன்று சோசியல் மீடியாவில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பது போல தெரிகிறது. ஒருவர் வெளிநாடு, ஒருவர் புதிய கார், ஒருவர் ப்ரொமோஷன். இதை பார்த்தவுடன் நம்முடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறது என்று தோன்றும். சைக்காலஜி இதை சோசியல் கம்பேரிசன் என்று சொல்கிறது. நாம் மற்றவர்களின் ஹைலைட்டை நம்முடைய உண்மையான வாழ்க்கையில் ஒப்பிடுகிறோம். அதனால்தான் சந்தோஷமாக இருப்பவர்கள் நேற்றைய தங்களுடன் மட்டும் போட்டி போடுகிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரருடன் இல்லை. பாயிண்ட் 3. தினமும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவார்கள். கிராட்டிடியூட். தினமும் 3 நல்ல விஷயங்களை நினைவில் கொள்வது. பாயிண்ட் 4. கடந்த காலத்தை நினைத்து தங்களை தாங்களே தண்டிக்க மாட்டார்கள். மன்னிப்பு மற்றும் நிகழ்காலத்தின் வாழும் மனப்பான்மை. பாயிண்ட் 5. நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளுக்கு எல்லை அமைப்பார்கள். பவுண்டரி அமைப்பது ஏன் முக்கியம்? பாயிண்ட் 6. தோல்வியை முடிவாக அல்ல, பாடமாக பார்ப்பார்கள். growth மைண்ட் செட். நான் தோற்றுவிட்டேன் என்பதற்கு பதிலாக நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. பாயிண்ட் 7. சந்தோஷத்தை எதிர்காலத்தில் தேட மாட்டார்கள். புதிய வேலை கிடைத்த பிறகு சந்தோஷமாக இருப்பேன், பணம் வந்த பிறகு வாழ்வேன், வீடு வாங்கிய பிறகு சிரிப்பேன், இப்படி வாழ்க்கை தள்ளி போட மாட்டார்கள். சிறிய தருணங்களையும் ரசிக்க கற்றுக்கொள்வார்கள். நண்பர்களே, சந்தோஷம் பணத்தால் வாங்க முடியாத ஒரு விஷயம். அது நம்முடைய மனம் உருவாக்கும் ஒரு பழக்கம். இன்று இந்த 7 பழக்கங்களில் ஒரு பழக்கத்தையாவது உங்கள் வாழ்க்கையில் தொடங்குங்கள். 1 மாதம் கழித்து உங்களுக்குள் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த 7 பழக்கங்களிலும் நீங்கள் இன்று முதல் எந்த பழக்கத்தை தொடங்கப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற வாழ்க்கையை மாற்றும் சைக்காலஜி வீடியோக்களுக்கு கிளாரிட்டி இஸ் கீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் திலீப் குமார். அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.